அவள் தானே எங்கள் புன்னகை. சொல்லிவிட்ட பாட்டு தெக்கு காத்தோடு கேட்டே தூதுவிட்ட ராசா மனம் தடுமாற மாட்டேன். அனிதா, அத்தை. என்ன அனிதா, எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிற, தண்ணி குடிக்க மாட்டேங்கிற? தண்ணி குடி. இல்லை அத்தை, எனக்கு ஒன்றும் வேணாம். இங்கே பாரு அனிதா, இப்படி நீ சாப்பிடாம தண்ணி குடிக்காம உன்னை வறுத்துக்கிட்டு இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? இல்லைத்த, இன்னும் ஒரு வயதாக தானே இருக்கு. இந்த 2 நாள் அவர் எப்படி அங்கே இருக்க போறாருன்னு எனக்கு தெரியல. இந்த ஒரு வயதால் கூட நம்ம ஜெயிக்கலாம். நீ அமைதியா இரு. தப்பு பண்ணனா கண்டிப்பா தண்டனை நம்மளுக்கு கிடைக்காது. தண்டனை கிடைக்காதுங்கிறது எனக்கு தெரியும் அத்தை. ஆனால் ஒரு நாள் அவர் அங்கே இருந்ததவே என்னால் தங்கிக்க முடியல அத்தை. 2 நாள் அவர் எப்படி அங்கே இருப்பாரு? அத்தை ஒன்று கேட்கட்டுமா? மறைக்காம பதில் சொல்லணும். இல்லை, 2 பேர் பிடிக்காம தானே அக்ரிமெண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. 1 வருஷம் அதே மாதிரி முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேர் பிரிஞ்சு வந்துட்டீங்க. இப்போ என்ன இவ்வளோ ஃபீல் உனக்கு? அவன் கூட இருக்க பிடிக்காம தானே அவனை விட்டு இங்கே வந்து உட்காந்துருக்க. என்னடா அத்தை இப்படி கேட்குறாளேன்னு தப்பாக நினைக்காத. இல்லை, நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுறல, நம்ம யார் மேலேயாவது ரொம்ப அதிகமான பாசம் வச்சாதான் இந்த அளவுக்கு நம்ம ஃபீலிங்லாம் பண்ணுவோம். இந்த அளவுக்கு நமக்கு ஃபீலே வரும். ஆனால் என்ன நீ அத்தை? அனிதா, எதுக்கு அழுகிற? இது வரைக்கும் என் மனசுக்குள்ளே இருந்ததை நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை அத்தை. முறையா உங்ககிட்ட தான் சொல்ல போகிறேன். கல்யாணம் பண்ணும்போது அவருக்கு என்ன பிடிக்கல, எனக்கு அவரை பிடிக்கல. சுத்தமாக 2 பேத்துக்குமே விருப்பம் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஹரியோட சொல்லுக்காக தான் அவர் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. நான் என் குடும்பத்துக்காக கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒரு அழகான வாழ்க்கை இருக்குன்னு காமிச்சதே அவர் தான் அத்தை. நான் நினச்சேன் இந்த 1 இயரில் என்ன மாறிட போகுது, எதுவும் வராத அப்படியே தான் இருக்குன்னு. ஆனால் இந்த 1 வருஷத்துல தான் என் மனசவே சுத்தமாக சுக்குநூறா மாத்திட்டார் அத்தை. அதிகமாக அன்பு கொடுத்தது அவர் தான், அதிகமாக காயத்தை கொடுத்தது அவர் தான். இது 2 விஷயத்துல இருந்தோம் நான் கத்துக்கிட்டது அவர்கிட்ட தான். அவர் இல்லாம என்னால வாழ முடியாது அத்தை. அப்புறம் வீட்டு விட்டு வந்த? என்னதான் அன்பு பாசம் எல்லாமே இருந்தாலும் பெண்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கும். அந்த சுயமரியாதை தான் என்ன அங்கிருந்து இங்க வர வச்சிருச்சு. ஆனா அது கூட தப்புன்னு எனக்கு இப்பதான் அத்தை புரியுது. எல்லாரும் என்னை இருன்னு சொன்னாங்க, ஒரு வார்த்தை அவர் என்னை இருன்னு சொல்லல. அவர் அன்னைக்கு என்னை இருன்னு சொல்லியிருந்தா நானும் அங்கே இருந்திருப்பத்த. அவர் அப்படி சொல்லாததுனாலதான் நான் இங்க வந்தேன். அப்போ விக்ரம லவ் பண்றியா? ஆமா சார், ரொம்ப லவ் பண்றேன். ரொம்ப ரொம்ப. அவர் இல்லாம இனி என்னால வாழவே முடியாது அத்தை. அவர் எனக்காக என்னென்ன பண்ணிருக்காரு தெரியுமா? இந்த மாதிரி ஒரு மனுஷரை பெற்றதுக்கு உங்களுக்கு தாத்து கோயில் கட்டி கும்பிடு. அவர் கூட இருக்கும்போது கூட இந்த அளவுக்கு எனக்கு எந்த வழியுமே தெரியல. அவர் கூட இல்லாத போதுதான் எனக்கு என் காதலே எனக்கு புரிஞ்சது. என் காதல இன்னமும் அவர்கிட்ட சொல்லல. அவரு என்ன லவ் பண்றாரத்த அவரு என்கிட்ட சொல்லல. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லாம தான் மனசுக்குள்ளே லவ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்போ என் காதல அவர்கிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அவர் என்னை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்காரு. இந்த நிலை மாறுமா இல்ல இப்படியே போயிருமான்னு பயமா இருக்கத்த. அனிதா, அல்லாதம்மா. என் விக்ரம் எனக்கு வேணும் அத்த. அவர் கூட நான் வாழணும்னு நினைச்சு வாழ்க்கை வாழணும் அத்த. நிறைய வாழணும், நிறைய குழந்தைங்க பெத்துக்கணும், அவருக்கு அடிமையா வாழணும் அத்த. எனக்கு அது வேணும். நான் அவரை ரொம்ப லவ் பண்றேன் அத்த. சொல்லுவாங்கல்ல அத்த, நம்ம எந்த ஒரு விஷயத்த உதாசீனப்படுத்துறோமோ அது அப்போதைக்கு நம்ம கிட்ட வரும். ஆனா நம்ம நினைக்கும் போதே நம்ம கையை விட்டு போயிருந்தேன். இப்போ என் புருஷன் அப்படிதான் அத்தை இருக்காரு. நீ உன் மனசை மாற்றிக்கிட்டு அவனை காதலிக்கிறேன்னு சொன்ன பார்த்தியா? அப்பயே நீ உன் லைஃப்பில் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். இங்கே பாரு, இங்கே எது தோக்குதோ இல்லையோ, நீ விக்ரம் மேலே வச்சிருக்க லவ்வும் அவன் உன் மேலே வச்சிருக்க காதலும் கண்டிப்பாக உங்கள் காதலை சேர்த்து வைக்கும். கண்டிப்பாக விக்ரம் வெளியே வருவான். நீ கவலைப்படாத. என்ன வருவார்ல அத்தை? கண்டிப்பாக வருவான். அத்தை சொல்கிறேன்ல. சுவாசக்கா
சார் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார், எங்களை விட்டுருங்க சார். ஒன்றும் தெரியாதா? அவனோட ஃப்ரெண்டே நீங்க தான், அது எப்படி உங்களுக்கு எதுவும் தெரியாம இருந்திருக்கும்? ம் சார், ஃப்ரெண்ட்ஸ்னா அவன் எல்லாத்தையும் எங்ககிட்ட சொல்லிட்டு பண்ணுவான்னு ஏதாவது இருக்கா சார்? சார் அப்படி ஒருவேளை சொல்றேன்டா இவனுக்கிட்ட தான் சார் சொல்லியிருப்பானுங்க, என்கிட்டலாம் அவன் எதுவுமே சொன்னதில்லை சார். சரி விடு. டே ஆழ்ந்த கிளர் பனியன், நீ உன்கிட்ட தான் நிறைய கேட்கணும். நீ தான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்க. அவனுக்கு எப்படி நீ தான் க்ளோஸாக இருந்திருப்ப? உன் ஃப்ரெண்டுங்க மரியாதை உண்மையை சொல்லிட்டீங்கன்னா ஸ்மூத்தாக போகும். என்ன? சார் நீங்க இப்படிலாம் மிரட்டிட்டு இருந்தீங்கன்னா நான் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அப்படியா? இங்க கம்ப்ளைண்ட் பண்ணு. கம்ப்ளைண்ட் பண்ணி தான் பாரு. இங்க பாரு, நீ படிக்கிறது எங்களோட காலேஜ், ஞாபகத்துல இருக்கட்டும். உன்னை நான் மிரட்டுறேன்னு நினைக்காத, நான் எதா இருந்தாலும் செஞ்சுட்டு தான் பேசுவேன். இப்போ உன்கிட்ட பேசிட்டு அப்புறம் செய்யலான் இருக்கேன். நாங்களும் இதவே தாங்க கேட்டுட்டே இருக்கோம், அவனுக்கு எதுவுமே பேச மாட்டாங்க. இப்ப பாரு உண்மை வெளியே வரும். இங்க பாருங்கடா, நீங்களா சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை சாதுவா முடியும். இல்லையா நான் நடந்துக்கிறதே வேற மாதிரி இருக்கும். எல்லாம் ஒன்று மூணு மாதிரி சுற்றிருக்கீங்க, அப்புறம் என்ன? டேய் இங்க பாருங்கடா, அவன் உங்ககிட்ட எதையுமே மறைக்க மாட்டான். என்ன, அவனை நான் கொல்லல, அது எல்லாத்துக்குமே தெரியும். அவனை வேற யாரோ ஏதோ கொண்டிருக்காங்க. மரியாதையா சொல்லுங்கடா ப்ளீஸ்டா. என் மாமா அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ரொம்ப கஷ்டப்படுறாருடா. உங்களுக்கு தெரிஞ்சா தயவு செய்து உண்மையை சொல்லிருங்கடா. இல்ல என்ன பழி வாங்கணுன்ற எண்ணத்துல நீங்க யாராவது அதை பண்ணிட்டீங்களா? இப்படிலாம் எதுக்கு நித்தியா கேட்டுட்டு இருக்க? டே ஆரஞ்சு சட்டை, எனக்கு ஓ மேலதான் டவுட்டா இருக்கு. மரியாதையும் உண்மையை சொல்றியா? எப்படி இருக்கு? சரி அதெல்லாம் இருக்கட்டும். எப்படியும் எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் பண்ற பழக்கம் இருந்திருக்கும், எனக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல. அது கூட உங்ககிட்ட இல்லைன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. சரி, அன்னைக்கு ஃபயர் கேம்ப் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க எல்லாரும்? கொழுந்தனாரே, அந்த பழக்கம் தான் இருக்கான்னு சொல்லி கேட்டோம். எங்களுக்கு யாருக்குமே அந்த பழக்கம் கிடையாது, அவனுக்கு மட்டும் இருக்குன்னு சொல்லி சொல்றானுங்க. அப்படியே சொன்னீங்க? சார் உண்மைதான் சார். ஒருவேளை நாங்க அந்த மாதிரி குடிக்கிற மாதிரி இருந்தாலுமே அவனுக்கு எனக்கு தரவே மாட்டான் சார். அவனே தான் குடிப்பான். டேய் எதுக்குடா பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? அடிங்க அவனுங்கள. அதவா அமைதியா இரு. சரி மேல. அப்போ அன்னைக்கும் குடிச்சிருக்கீங்க. ஐ அம் யூர் ரைட்? சார் இல்ல சார், அப்பெல்லாம் எங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இல்ல. டேய் என்ன குடிச்சீங்கன்னு இவ சொல்றான், அப்புறம் குடிக்கிற பழக்கம் இல்ல நீ சொல்ற. மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. மரியாதையும் உண்மை சொல்லுங்க, யார் யாரு என்னென்ன பண்ணீங்கன்னு. இங்க பாரு, இவனுங்க போய் தான் சொல்றானுங்க. இவனுங்க எல்லாருமே குடிப்பானுங்க. மாத்தி பேசிட்டு இருக்கானுங்க. இங்க மரியாதை உண்மையை சொல்லுங்கடா. இங்க பாருங்கடா தம்பிங்களா, இது ஒன்றும் ஸ்கூல் பசங்க அடிச்சுக்கிற அந்த ஒரு விஷயம் கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் விஷயம் போயிருக்கு, கோர்ட்டு வரைக்கும் விஷயமும் போயிடுச்சு. என்ன, ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது உண்மை தெரிஞ்சா உண்மையை சொல்லி பழகுங்க. இப்பவே நீங்க போய் சொல்லி பழகுனீங்கன்னா இன்னும் நீங்க வருங்காலத்துல வரும்போதுல உங்க ஒய்ஃபுக்குலாம் நீங்க உண்மையா இருப்பீங்களானே டவுட்டா தான் இருக்கு. ஐயோ அக்கா, நான் சொல்றேக்கா, ஆனா அவன் எப்படி செத்து போனான்னு எங்களுக்கு தெரியாது. எல்லாருக்குமே குடிக்கிற பழக்கம் இருக்குக்கா. அவன் தாக்கா அது எங்களுக்கு சொல்லி கொடுத்தான். அவன் பொண்ணுங்க கிட்ட கொஞ்சம் மிஸ்பிஹேவியர் பண்ணுவான். ஆனா அன்னைக்கு நைட்டு நாங்க எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பண்ணோம்க்கா. ஆனா அவன் கொஞ்சம் ஹெவியா குடிச்சான், அவ்வளோதாக்கா. அதுக்கு மேல என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. மறுநாள் பார்க்கும்போது அவன் இல்ல. டேய் இங்க பாரு, இது மட்டும் உண்மை கிடையாது, இன்னும் நிறைய இருக்கு. ஏன்னா நீங்களா எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா ப்ராப்ளம் ஸ்மூத்தா முடியும். மாவனே நான் கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். என்ன? சொல்லுங்க அப்புறம். சார் நான் சொல்லிடுறேன் சார். சொல்லு. டேய் சும்மாறா, முடிச்சு போ. என்ன பின்னாடி இன்னும் சொல்ல வேணாம்னு சொல்றேனா? ஆமா சார். டேய் தம்பி, கொஞ்ச நேரம் அமைதியார். என்ன? சொல்லு சார். அவன் இந்த சாகிறதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்களை வேணா நான் சொல்லிடுறேன் சார். சார் அவன் நித்யா லவ் பண்ணா சார். ஆனா நித்யா மாதவனை லவ் பண்ணது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல சார். எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தான். கடைசியில நித்யாவை யூஸ் பண்ணணும்னு நினைச்சு முதல்ல போட்டோ எடிட்டிங் பண்ணா சார். அதை வச்சுதான் சார் முதல்ல மிரட்டுனான். மேல அப்புறம் நித்யாவை தப்பா யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நித்யாவை ட்ரெஸ் இல்லாம வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக அன்னைக்கு கேண்டீன்ல உட்காந்து நித்யா ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டுட்டு இருக்கும் போது என்னை ஓடுற மாதிரி ஓடி துரத்த சொல்லி அவள் ட்ரெஸ்ஸில் ஸ்நாக்ஸு ஜூஸு அவள் என்னென்ன வச்சுருந்தாங்களோ மொத்தமாக அவள் ட்ரெஸ்ஸில் கொட்டி விட சொன்னான் சார். இந்த மாதிரி கொட்டி விடுவோம், அவள் எப்படி ட்ரெஸ் மாற்ற போவான்னு சொல்லிட்டு நித்யாவோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அவள் ஃப்ரெண்டு தங்கியிருக்க ஹாஸ்டலில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரியும் அவள் ஃப்ரெண்டை பேச வச்சான் சார். அவளும் போய் சேஞ்ச் பண்ண போனா சார். அவளுக்கே தெரியாமல் பாத்ரூமில் கேமரா ஃபிட் பண்ணி அவளை கேவலமாக வீடியோ எடுத்தா சார். அது மட்டும் இல்லை சார், அந்த வீடியோவை எங்களுக்கும் காமிச்சா சார். நாங்களும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் சார் டூர் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணுவோம். நித்யாவை அங்கே வச்சு மொத்தமாக முடிக்கணும்னு நினச்சி இந்த வீடியோவை அவகிட்ட காமிச்சு மிரட்டினா சார். நித்யா
மற்றவங்க சொன்னதுனாலலாம் டூருக்கு வரல சார். அவன் மெரிட்ல படிதான் அவன் டூருக்கே வந்தா. இந்த வீடியோவை காமிச்சு நீ டூருக்கு வரல, நான் சொன்னதுக்கு நீ இறங்கி வரலனா இதை நெட்ல போடுவேன் அவகிட்ட மிரட்டினா சார். அதனாலதான் சார் அவ டூருக்கே வந்தா. அதுக்கப்புறம் அவ கொஞ்சம் கொஞ்சமா பயந்து கடைசியா டூரை விட்டு போகும்போது ஃபயர் கேம்ப் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவகிட்ட தப்பா நடந்துக்க அங்க போனா. ஆனா உள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியாது சார். காலையில தான் அவன் காணாங்கிறதே தெரியும். அப்புறம் தான் நித்யா சொல்லிதான் அவன் செத்து போயிட்டானே தெரியும் சார். இதான் சார் நடந்துச்சு. கொஞ்ச நேரம் வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப எப்படி இவ்வளவு வருது? இன்னும் ஏதாவது வச்சிருப்பானுங்க கேளுங்க எல்லாத்தையும். ஏய் அமைதியாரு. நான் ஒன்னு கேட்கட்டுமா? உங்க கூட எல்லாம் அக்கா தங்கச்சி கூட விடு. உங்க அம்மா இதே மாதிரி பாத்ரூம்ல ட்ரெஸ் மாத்தும் போது அதை வீடியோ எடுத்து உட்காந்து ரசிச்சு பாப்பீங்களா? சொல்லுங்கடா சார். ஒன்னு புரிஞ்சுக்கோ. என்ன நீ இப்போ உலகத்துல இப்படி நடமாடிட்டு இருக்கனா அதுக்கு காரணமே ஒரு பொண்ணு தான். என்ன அந்த பொண்ணை எவ்வளவு கேவலமா நீங்க அசிங்கப்படுத்தணுமோ படுத்திருக்கீங்க. அவன்தான் அறிவு கட்டவன் பண்றான்னா கூட இருக்கிற நாய்ங்க உங்களுக்கு எல்லாம் என்னடா? எப்படி அப்படியே இருக்கீங்க எல்லாருமே? கொஞ்சம் கூட யாருமே திருந்த மாட்டீங்களா? அவன் காமிச்சாலுமே இவனுங்க பார்த்தானுங்களாமா. அவன் அப்படி பண்றான்னு தெரிஞ்சா அது தப்புன்னு உங்களுக்கு தோணுது. இங்க எத்தனை பேருக்கு அக்கா தங்கச்சி இருக்கு? இதே மாதிரி ஒரு இதை அவன் உங்க அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ பண்ணியிருந்தா பார்த்துட்டு சும்மா இருந்திருப்பீங்களா? அப்ப நித்யா அவன் வேற யாரோட பொண்ணு. ஏய் பொண்ணு எல்லாருமே ஒண்ணுதான். என்ன நீ வேற நான் வேறன்னு யாரும் பிரிச்சு பார்க்க கூடாது. வெக்கம் கட்டவனுங்களா? எப்படி எல்லாரும் இப்படி இருந்திருக்கீங்க? பொண்ணுங்களை சாமி மாதிரி மதிக்க தெரியணும். என்ன உங்களுக்குலாம் என்ன மாசம் மாசம் வர்ற அந்த பீரியட்ஸ் வலியையும் குழந்தை பெற்றுக்கிற வழியும் நீங்களாம் தாங்கினாதான்டா பொண்ணுங்க எவ்வளோ உயர்ந்தவன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு பொண்ணை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி வச்சிருக்கீங்க. உங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி ஓகே, இப்போ அவன் எப்படி செத்து போனான்னு அவனுக்கு யார் பாய்சன் கொடுத்தான்னு உங்க யாருக்கும் தெரியாது. இது வரைக்கும் எல்லாம் தெரியும் அப்படித்தானே சார்? இதுதான் சார் நடந்துச்சு. நடந்து எல்லாத்தையும் சொல்லிட்டோம். சரி, இது எல்லாத்தையும் நான் கோர்ட்ல வந்து சொல்லுவேன். சொல்லுவீங்களா? கண்டிப்பா சொல்றோம் சார். இங்க மாத்தி பேசுறாங்க வந்து மாத்தி பேசுனீங்க அவ்வளவுதான். இன்னும் 2 நாளைக்கு நீங்க எங்களோட கஸ்டடியில தான் இருக்கீங்க. ஓகே? சரிங்க சார். வாழவே பிடிக்கல. இவ்வளவு அசிங்கப்பட்டு அவனப்பட்டு வாழணுமா? நான் படம் பார்க்குற மாதிரி என் உடம்பு அவனுக்கு பார்த்து ரசிச்சிருந்திருக்கானுங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? நீ தப்பு பண்ணியா? நீ போய் ஏதாவது தப்பு பண்ணியான்னு கேக்குறேன். தப்பு பண்ணது தெருநாயில இதுக்கெல்லாம் அசிங்கப்பட்டு அவமான பண்ண அவன் தான் உயிரோடையே இல்லையே. நீ அமைதியாரு. என்ன இல்ல மாமா, எந்த தப்புமே பண்ணாத நான் தான் இவ்வளவு வலி அனுபவிக்கணும். இவனுங்களெல்லாம் பாத்தீங்களா? நான் அறிவாளியே இல்ல மாமா, சரியான முட்டாளா இருந்திருக்கேன். யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியாம முட்டாளா வாழ்ந்திருக்கேன் மாமா. என்ன மாதிரி இதே மாதிரி எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையில முட்டாள இருந்தவங்க வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இங்க பாரு நித்யா, ஒன்னு புரிஞ்சுக்கோ. என்ன இந்த உலகத்துல எல்லாருமே யோகியமானவன்னு சொல்ல முடியாது. சரியா? ஆம்பளைங்க நாளே தப்பா தான் இருக்காங்க. 120% வேணா நல்ல பசங்களை பார்க்க முடியும். மித்தது எல்லாமே கேடு கட்டவனுக்கு தான். நான் உன்னை கேட்கட்டுமா? என்னதான் அவன் தப்பாவே இது பண்ணி இருந்திருக்கணுமே. நீ பொண்ணு, நீ தைரியமா எதிர்த்து நின்று இருக்கணும். என்ன சரி விடு, இப்ப அவன் உயிரே கிடையாது. இப்போதைக்கு நம்ம அண்ணனை வெளியே கொண்டு வரணும். அதுக்கு தான் நம்ம போராடணும். கவலைப்படாதடா, விடு. இங்க பாரு நித்யா, ஒருவேளை நீ உன்னை வருத்திக்கிட்டு நீ ஃபீல் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நான் தான் அதுக்காக ஃபீல் பண்ணணும். என்ன நான் எதுவுமே நினைக்கல. சரியா? ஏன்னா உன் மேல தப்பே கிடையாது. நீ தப்பே பண்ணியிருந்தாலும் உன்னை நான் ஏத்துக்குவேன். ஏன்னா நான் உன்னை உண்மையை லவ் பண்றேன். தயவு செஞ்சு நீ ஃபீல் பண்ணாத. சரியா? அவன் ஒரு தெருநாயி. சரியா? அவன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து உலகத்துல இல்லாம போயிட்டான். நீ கவலைப்படாத. இப்ப என்ன பண்ணிட்டானுங்க இவனுங்க? வெக்கத்தை விட்டே சொல்றேன்டா மாதவா, நீ மட்டும் பார்க்க வேண்டிய உடம்புடாது. நீ இதை மறக்கணும் அப்படின்னா ஒன்னே ஒன்று சொல்றேன். என்ன நீ குழந்தை பெற்றுக்கும் போது எத்தனையோ ஆம்பளை டாக்டர்ஸ் எல்லாம் உன்னோட உடம்ப பார்க்க தான் செய்வாங்க. ஏன்னா அது ஒரு புனிதமான ஒரு இது. என்ன 10 மாசம் ஒரு குழந்தைய வயிற்றுல சுமந்து அந்த பொண்ணு படுற கஷ்டத்தை பார்க்கும்போது இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. நீ கவலைப்படாத. நீ என்னைக்குமே எனக்கு சாமி மாதிரி தான். உன்னை எப்போதும் நான் தப்பா நினைக்க மாட்டேன். சரியா? அதாதடி. கனவோடும் நினைவோடும் நீங்காமல்
என்ன தமிழ்ச்செல்வி, உங்களுக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன? டியூட்டி முடிஞ்சிச்சு சார். ஆனால் அவருக்கான கேஸில் எனக்கும் தானே பங்கு இருக்கு. மொத்தமா கேஸ் எடுத்து நடத்துறது யாரு? நான் தானே அந்த கேஸை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ உங்க டியூட்டி முடிஞ்சுல, வீட்டுக்கு கிளம்புங்க. இங்கே பாருங்க சார், அவங்க கோர்ட்லேருந்து பெட்டிஷன் வாங்கியிருக்காங்க, தனிப்பட்ட முறையில் அவர் அடிக்கவோ துன்புறுத்தவோ கூடாதுன்னு. ஆனால் நீங்கள் கையில் லத்தி வச்சிருக்கிறத பார்த்தா எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்கு. அதை பத்தி உனக்கு எந்த கவலையும் இல்லை. என்ன நீ எது கவலைப்பட்டுட்டு இருக்க? வந்தமா, வேலை பார்த்தமா, போயிட்டே இருந்தமா அப்படின்னு தான் இருக்கணும். நீ இதை பத்திலாம் பேசவே கூடாது. ஓகே சார், அவர் தான் தப்பே பண்ணலையே. கோர்ட்லேருந்து வாய்தா தானே கொடுத்து அனுப்பியிருக்காங்க சார். பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. தேவையில்லாத வேலையை பார்த்து உங்கள் வேலையை ரிசைன் பண்ணிக்காதீங்க. என் வேலைக்கு போனாலும் சரி, நான் நினைச்சதை நடத்துவேன். என்ன சார் சொன்னா கேளுங்க சார். வேணாம் சார், ப்ளீஸ் சார், விட்டுருங்க. பாவம் அவரு. வெளியே போறியா என்ன? இங்க பாரு, வெளியே போய் யார்கிட்டயாவது சொல்லணும்னு நினைச்ச அவ்வளவுதான். என்ன உனக்கு வேலை இல்லாம பண்ணிடுவேன். புரியுதா? போ. சி, நீ எல்லாம் ஒரு நாள் அடங்க மாட்டடா, கரும பிடிச்சவனே. எவ்வளோ ஒருத்திக்கிட்ட இப்படி கை நீட்டி காசு வாங்கிட்டு அந்த மனுஷன் அடிக்கணும்னு நினைக்கிறீல்ல? சி, போடி. என்ன ஏண்டா, ஒரு போலீஸ்காரனுக்கு உனக்கு மரியாதை கிடையாது? எவ்வளவு வாய் பேசுற நீ? இந்த வாயில பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா? உனக்கு போலீஸ் அடி எப்படி இருக்குன்னு எனக்கு காட்டுட்டுமா? இங்க பாரு, நான் தப்பே பண்ணல. என்ன வேற வழி இல்லாம தான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன். என் மேல கை வச்சா அவ்வளவுதான். அப்படியா? இப்ப பாரு. வேணாம் வேணாம், அடிக்காத. வந்து சாகுடா. வேணாம், வலிக்குது. அம்மா, அடி வாங்கடா, சாப்பிட. அம்மா, சுத்துரு சுத்துரு. இந்த வாய் தானே இவ்வளவு இது பேசுச்சு. இந்த வாய் தானே நான் லஞ்சம் வாங்கன்னு போட்டு கொடுத்துச்சு. சாவு. வலிக்குது. உன்னை இப்படி பார்க்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எப்படிடா எத்தனை அடி அடிச்சாலும் அப்படியே உட்கார்ந்துருக்க இரும்பு மாதிரி. டேய், என் பொண்டாட்டி கொண்டுனாலே நான் பார்த்து எல்லாத்தையும் செய்வேன்டா. என் பொண்ணுடா அவ. அவளுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். டேய், இப்ப கூட இதை நீ கை நீட்டி காசு வாங்கிட்டு தாண்டா பண்ணிருப்பேன். வலிச்சாலும் பரவாயில்லடா, தாங்கிக்குவேன். எப்படா இவ்வளவு கான்பிடண்டா பேசுற? உன்கிட்ட ரொம்ப பிடிச்சது தெரியுமா? இதுதான். பரவாயில்லடா, வச்சுக்கிட்டு போ. ஆனா இது எல்லாத்துக்கும் மொத்தமா அனுபவம் பண்ணி ரொம்ப பேசாத. மறுபடியும் அடிப்பேன். நாளைக்கு வேற கொஞ்சம் அடிக்கணும். இப்போதைக்கு இது போதும். என்ன?